நம்ம இன்றைக்கி வந்து பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கோம். பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம். நல்லா கழுவிட்டு பொடுசு பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். ரொம்பையும் தூள் தூளாக வெட்டக்கூடாது, ஓரளவு அப்புறம்லாம் வெட்டணும். இன்றைக்கி வந்து நம்ம பீன்ஸ் பொரிக்க போகிறோம். நம்ம பீன்ஸ் பொரியலுக்கு வந்து இன்றைக்கி நம்ம தாளிக்க போகிறது கிடையாது. நம்ம எல்லாமே நேரடியாக ஒன்றாவே போட்டு வச்சுட போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வெட்டின பீன்ஸை போடுறோம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். வெங்காயத்தை போடுவோம். பச்சை மிளகாய் கறி வச்சுருக்கோம். பச்சை மிளகாயை போடுவோம். பச்சை மிளகாய் வந்து இந்த காய்க்கு அதுக்கும் தெரியாதுங்கிறதுனால பச்சை மிளகாயை பெருசு பெருசாகவே வெட்டி வச்சுருக்கோம். நம்ம பொடுசாக வெட்டினோம்னா இந்த காய் எது பச்சை மிளகாய் எதுன்னு தெரியாது. இப்போ வந்து தேங்காய் பூ போடுவோம். இது வந்து தேங்காய் பூ வந்து தொலியை சீவிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். வேணும்னா நம்ம வந்து தேங்காய் பூ வந்து அந்த இதில் திருவியும் போடலாம். தேங்காய் திருவியும் போடலாம். கொஞ்சம் காணும் சின்ன சீரகம் போட்டுக்கிடுவோம். இந்த சீரகம் போடும்போது நல்லா ஒரு மணமாக இருக்கும். இதுக்கு காண்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இது வந்து உப்பு வந்து கரைஞ்சிரும். இப்போ இதை எல்லாத்தையுமே போட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சு விட்ற வேண்டியதான். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்காமல் வச்சுருக்கோம். இப்போ இதை எல்லாமே போட்டு இப்படி கிளறி விட்டு இப்போ நம்ம மூடி வச்சு அடுப்பு பற்ற வச்சு விட்ருவோம். நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பை வந்து நல்லா பாதியாக குறைச்சி வச்சுக்கிறணும். குறைச்சி வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நல்லா வேக விடணும். தண்ணி ஊற்றலை. நம்ம இந்த காயில் அந்த தேங்காய் பூ கிடக்குல, தேங்காய் பூவோட எண்ணெயே சரியாக போயிடும். பாத்திரம் கருகிறாத அளவு ஒட்டிடாத அளவுக்கு கிண்டி விட்டுக்கிறணும். ஏன்னா பாத்திரத்தில் ஒட்டிடும். நம்ம தண்ணியும் ஊற்றலை, நம்ம வந்து எண்ணெயும் ஊற்றலை. வெறும் தேங்காய் பூவும் வெங்காயம் தான் போட்டிருக்கோம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கறி போட்டிருக்கோம். நமக்கு எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளவு போட்டுக்க வேண்டியதான். இது வந்து வீடே மணக்குது இந்த பீன்ஸ் மணம். நம்ம இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். அடிக்கடி கிண்டி விட்டுக்கிறணும். இல்லைன்னா பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். உப்பு வந்து இந்த சூட்லேயே கரைஞ்சிரும். நீங்கள் நினைப்பீங்க கல் உப்பு போட்டிருக்கேனே தண்ணி ஊற்றலைன்னு. இந்த காயில் வந்து எப்படி ஈரத்தன்மை இருக்கும், காயில் வெங்காயத்தில் இருக்கும். அந்த வெங்காயம் காயில் உள்ள ஈரமே அந்த உப்பு கரைஞ்சிரும். காய் வந்து நம்ம வச்சாச்சு. இது வந்து நம்ம துப்புரா எண்ணெயே சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதில் கேரட்டும் போடலாம். நான் கேரட்டு போடலை, ஏன்னா பீன்ஸே அதிகமாக இருக்குது. நல்லா பொழுன்னு நல்லா இந்த வெங்காயத்தோடு எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம வெங்காயம் கம்மியாக போடலாம். காய் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால காய் அப்படி ஒன்றும் ரொம்ப இல்லை. வெங்காயம் போட்ட உடனே நிறையா இருக்கும். நல்லா முட்டை பொரியல் மாதிரி ஆயிடுச்சு. பீன்ஸ் பொரியல் வந்து நல்லா கம்மான சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா காய் ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அந்த சூட்டுக்கே நல்லா இன்னும் வெந்துடும். சில பேர் வந்து எண்ணெய் இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க டாக்டரு. அதனால் வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த காயாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி எண்ணெயே துப்புரா ஊற்றாமல் தாளிக்காமல் நம்ம செய்யலாம். எல்லா காயுமே இந்த மாதிரி செய்யலாம். ஏன்னா அடுப்பை மட்டும் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறணும். சில காய்களுக்கு கொஞ்சம் தண்ணி தொளிச்சுக்கிறணும். இது தண்ணி தொளிக்கலை. அது காரணம் வந்து நான் தேங்காய் பூ போட்டிருக்கேன். தேங்காயோட அந்த தேங்காய் பூவில் இருக்கிற எண்ணெயே இந்த காய் சரியாக போயிடும். ஆனால் நம்ம அடுப்பை அதிகமாக வச்சோம்னா பாத்திரத்தில் ஒட்டிக்கிறோம். அதனால் அடுப்பை ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு நம்ம தட்டை வச்சு மூடி வச்சுக்கிட்டே வேக வைக்கணும். அப்போ தான் அந்த காய் நல்லா குலைவாக வந்திருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்க விட்ருங்க.